ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரேப் சில்க் புடவையோட லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு ஈஸியான முறையில், ரிஸ்க்கே இல்லாமல் நம்ம எப்படி எளிமையான முறையில் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயுமே அடிப்பாகம் வந்து கிராஸ் இருக்கா அல்லது பிசுறு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே அளவு வச்சுக்கலாம். அடிப்பாட்டம் மடிச்சடிக்க இப்படி நம்ம விரலால் 2 விரல் அளவு விட்டீங்க அப்படின்னாவே 2 இன்ச் பக்கம் வரும். அப்படி உங்களுக்கு டவுட்னா நீங்கள் இன்ச் டேப்பில் கூட அளவு வச்சுக்கிங்க. 2 இன்ச் அடியில் மடிச்சடிக்க, அடிப்பாட்டம் மடிச்சடிக்க நான் 2 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 2 இன்ச் அளவு வச்சுட்டு இதே போல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கோடு போட்டுக்குங்க. இதே உங்களுக்கு இடுப்புக்கு கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் வச்சிங்கன்னா போதும். நம்ம அடிப்பாட்டம் பட்டையாக மடிக்கிற மாதிரி இருந்தால் 2 இன்ச் வச்சுக்கிங்க. வச்சுட்டு இப்போ ப்ளவுஸை வந்து இதே போல் 2ஆக மடிச்சுக்கிங்க. நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்து இதே போல் இப்படி 2ஆக மடிங்க. 2ஆக மடிச்சுட்டு இப்போ ப்ளவுஸோடைய அளவு எங்கெங்கே எப்படி இப்படி மார்க் பண்ணணும்னு இப்போ நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பின் கூட போட்டுக்கலாம். துணி நழுகாது, இருந்தாலும் கையில் நல்லா அப்படி ஏற்றம் இறக்கம் இல்லாமல் சரியாக அப்படி வைங்க. அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து 1/2 இன்ச் தையலுக்காக அளவு விடுங்க. பிறகு நான் 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டேன். டாட் பிடிக்க ஒரு 1/2 இன்ச் விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்போ இந்த ஆம்கோல் சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெடி அளவை மட்டும் இப்படி இதே போல் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடமும் அதே போல் தான். பின்கழுத்து எவுத்த முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்காக ஒரு மார்க் மேலே போட்டுட்டு இப்போ ஷோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இங்கேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஒரு மார்க், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் எடுத்துடலாம். ப்ளவுஸை எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி இதே போல் மார்க் பண்ணுங்கள். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெடி அளவு மேலே வந்து ஷோல்டருக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விடணும். நம்ம ஷோல்டர் பிடிக்கும்போது நமக்கு அளவுகள் குறையும். அதனால் எக்ஸ்ட்ரா ஷோல்டருக்கு 1/2 இன்ச் அளவு வச்சுக்கணும். அளவு வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது நம்ம பின்கழுத்துக்கு இப்படி பாஸ் ஷேப்பில் இப்படி வரைங்க. இந்த மேல் கோட்டோட இப்படி வரைஞ்சிட்டு அடுத்து இந்த ஆம்கோலுக்கும் இப்படி வளைவிடுங்க. இதே போல் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். மேல் கோடு தெரியுதுங்களா, அந்த மேல் கோட்டோட மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இவத்தை நான் சரியாக கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கனால நான் 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1 இன்ச் அளவு வச்சுட்டு இப்போ இதிலேருந்து எனக்கு 4.5 வருது. நான் 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து எனக்கு 3.5 இன்ச் வருது. அப்போ ஒரு 1.25 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நான் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சில் அளவு வச்சுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, கொஞ்சம் டைட்டாக வேணும்னு இருக்காங்க. இருந்தாலும் நான் 1.5 இன்ச்சு தையலுக்காக விடுறேன். பிசுறு இல்லாமல் அடிக்கணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே வச்சுக்குவோம். இப்போ இது தையலுக்கு. இப்போ அடுத்து இந்த ஷேப்பில் இப்படி வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. இங்கேயும் அதே போல் பின்கழுத்து இந்த ஷேப்பில் இப்படி வளைவாக வரைஞ்சிக்கிங்க. ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்க. இது வந்து ரொம்ப கழுத்து அகல வேணான்ட்டாங்க. அதனால் இந்த ஷேப்பில் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதில் ப்ளவுஸில் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம். எப்பயுமே நம்ம ரொம்ப பயந்து நம்ம பண்ணணும் அப்படின்னாவே ப்ளவுஸில் வந்து ஏதாவது மிஸ்டேக் வரும். பயப்படாமல் நம்ம தைரியமாக நீங்கள் இதே போல் கட் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராது. அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். அந்த மடிச்சடிக்க அடுத்து இந்த சைட்லேயும் சிசர் கட் கொடுத்துட்டு அடுத்து நம்ம கை கட் பண்ணிடுவோம். இப்போ கைக்கு கரபாகம் என் பக்கம் இருக்குது. இந்த கிளாத்தை இதே போல் இப்படி மடிச்சுக்கிங்க. இதே போல் மடிச்சுட்டு ஓப்பன் பகுதி நம்ம பக்கம் இருக்க மாதிரி இப்படி நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு அடியில் மடிச்சடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கைப்பாகம் மட்டும் எனக்கு லைட்டாக கிராஸ் வர்றதுனால ஃபஸ்ட்டு இந்த கிராஸை முதல்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கிராஸ் இருக்குது, அதனால் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் 1 இன்ச் மட்டும், ஏன்னா நம்ம கைக்கு வந்து திருப்பி தான் அடிக்க போகிறோம். பெரட்டி அப்படியே அடிக்கிறதுனால லைனிங் கிளாத்துங்கிறதுனால நான் 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1/2 இன்ச் வச்சா கொஞ்சம் திக்னஸ் குறையும். அதனால் நான் 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன்.
1 இன்ச் பக்கம் அளவு வச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள கை லென்த் அளவு எடுப்போம். இதே போல் அளவு ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. இதே போல் அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு கையோடைய உயரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். தையலுக்காகவும் மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே சைடுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதே போல் இப்படி சுருட்டி பாருங்கள். அந்த ஜாயிண்ட் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு கை இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை தான். அடுத்து கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதோட கையோடைய மெயின் அளவுகள் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து நான் சரியாக தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு வைக்கிறேன். இந்த சைடுலேயும் ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் மார்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அளவு தான். தையலுக்காக இருக்குங்களா அந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்குவோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து வளைவு கொடுங்க. அவ்வளோதான். இப்படியே வளைவு கொடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதே போல் அப்படி வளைவு கொடுத்துட்டு அடுத்து இங்கிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கீழே ஒரு கோடு தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சுட்டு இங்கே கீழே ஒரு கோடு தெரியுதுங்களா, அதோட அப்படி வளைவு கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். அப்படியே குடஞ்சி கட் பண்ணிக்க வேண்டியதான். மேல் கோடு பேக் பார்ட்டுக்கும் கீழ்கோடு வளைவு இருக்குங்களா அது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வரணும். அவ்வளோதான். இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கை வந்து ஈஸியான முறை தான். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் இதே போல் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ 1 சைடு மட்டும் குடஞ்சி கட் பண்ணுங்க. இப்படி ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கையோட வேலை நமக்கு முடிஞ்சுது. கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு இதே போல் கிளாத்தை நம்ம கரபாகம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி மடிச்சுக்கிங்க. கரபாகம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி மடிச்சுட்டு பேக் பார்ட்டுக்கு வந்து கரபாகம் ஆப்போசிட்டில் இருந்தது. ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணும்பொழுது கரபாகம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அப்படியே பேக் பார்ட்டை தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு இங்கே நம்ம கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டது போக அப்படி மார்க் பண்ணுங்கள். விட்டது போக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேக் பார்ட்டு அது மேலேயே தூக்கி போட்டு அப்படியே அந்த வளைவு எல்லாமே அதே மாதிரியே மார்க் பண்ணிடுவோம். இங்கே மட்டும் கொஞ்சம் இந்த ஷேப்பில், ஏன்னா இதை வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் பிடிப்போம். அதுக்காக நான் ஒரு 1 இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் அடியில் மட்டும். இப்போ நம்ம ப்ளவுஸோடைய முன்கழுத்து எத்தனை இன்ச் இறக்கம் வருதுன்னு மட்டும் அப்படியே அளவு வச்சு பார்த்துக்கலாம். நான் அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிவிட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு கீழே ஒரு மார்க் மேலே ஒரு மார்க் தையலுக்காக. இப்போ நம்ம பா ஷேப்பில் வரைஞ்சிக்குவோம். இதே போல் வரைஞ்சிட்டு அடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இப்படி ரவுண்ட் கொடுத்துக்குங்க. நான் ரொம்ப கழுத்து அகட்டில், இவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால மீடியமாக எனக்கு போதும் ரவுண்ட் ஷேப் வந்து. இப்போ ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அடுத்து ஸ்கேலால் இதே போல் மார்க் பண்ணுங்கள். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து குடஞ்சி நம்ம கட் பண்ணணும். 1/2 இன்ச் வந்து இதே போல் குடஞ்சி கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா கையில் எப்படி நம்ம 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். அடுத்து ஷோல்டருக்கு வந்து ஷோல்டரை சென்டர் பண்ணி இதே போல் வைங்க. ஷோல்டரை சென்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த மெயின் டாட்டுக்கு நேராக தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே போல் தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். நடு சென்டரில் டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து பட்டி தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்து சைடு அளவு இதே போல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ ஸ்கேலால் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். பாருங்க, இதே போல் நான் சேஃப் கொடுத்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயின் டாட்டுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுங்கள். டாட்டோடைய உயரம் 3 இன்ச் அளவு வச்சுக்கிங்க, சரியாக இருக்கும். இப்போ 3 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணுங்கள். அடுத்து சென்டரை பிடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு மார்க். அடுத்து சைடில் நடு சென்டர் பண்ணி இதில் எத்தனை இன்ச் வருதுன்னா எனக்கு 4 இன்ச் பக்கம் வருது, அதில் பாதி 2 இன்ச் அளவு வச்சு இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்கள்.
நீங்கள் மார்க் பண்ணுறது வந்து இந்த டாட்டோடைய டிஃப்ரெண்ட் வந்து 1.5 இன்ச் வரணும். பாருங்கள் 1.5 வரணும். அதே 1.5 இன்ச்சை இங்கேருந்து அளவு வைங்க. இங்கேருந்து அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணுங்கள். மெயின் டாட்லேருந்து இப்படி பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கோடு. அவ்வளோதான். இப்போ 3 டாட் வேலை முடிஞ்சது நமக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடியோடையே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோடில் 2வது கோடு தெரியுது பார்த்தீங்களா, குடஞ்சி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதோட கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் அப்படியே. இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுத்துக்கலாம். பாருங்க, அங்கங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இங்கேயும் அடையாளத்துக்காக ஃப்ரண்ட் பார்ட்லேயும் 1.5 இன்ச்சில் அடையாளப்படுத்தி ஒரு சிசர் கட் கொடுத்துக்குவோம். ஏன்னா தைக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். அடுத்து பட்டி கிளாத் தான். இவங்க ஆள் ரொம்ப ஒல்லியாக இருக்கனால 80 பாயிண்ட் தான் கிளாத் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் பட்டிக்கு பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள் கிளாத் வந்து. இப்போ நான் பட்டிக்கும் இதிலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பக்கத்துக்கு இதில் லைனிங்க்கு வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதே போல் இப்போ நான் மடிச்சுக்கிறேன். ஒரு சைடு பட்டிக்கு 2 கிளாத், அப்போ 2 சைடுக்கும் மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸ் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் அகலத்தை வைங்க. அகலத்தை வச்சுட்டு, ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம், அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் பட்டி கிளாத் வந்து தாராளமாக கட் பண்ணிக்கலாம். லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஸ்கேலால் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ அடியில் மடிச்சடிக்கு ஒரு ஸ்கேல் அளவு இதே போல் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து தான் நம்ம பட்டியோட உயரத்தை அளவு வைக்கணும். இதிலிருந்து பட்டியோட உயரத்தை அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். அடுத்து சைட்லேயும் பட்டியோட சைடு அளவு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணணும், தையலுக்காக ஒரு மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேஃப் கொடுக்கணும். அப்போ சேஃப் கொடுக்கறதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோடைய தையலுக்கும் சேர்த்து நான் 3 இன்ச் அளவு வச்சுருக்கேன். அப்போ 3 இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கிறேன். அடையாளப்படுத்திட்டு அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ சேஃப் கொடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன். இதே போல் சேஃப் கொடுத்து வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுங்க. அடியில் நம்ம மடிச்சடிக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்குவோம். அவ்வளோதான். இப்போ பட்டியோட கிளாத் வேலையும் முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி காஜா பட்டன் பட்டிக்கும் கட் பண்ணிக்குவோம். கொக்கி பக்கத்துக்கும் வி பக்கத்துக்கும் கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம கொக்கி மாட்டுறது வி பக்கம் வந்து நம்ம எத்தனை இன்ச் அகலம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் மெயினாக அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த பிசர்லாம் இல்லாமல் நல்லா நான் ஸ்ட்ரைட்டாக நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோடைய அகலம் நான் எத்தனை இன்ச் வைக்கிறேன்னா 4 இன்ச் வைக்கிறேன். வி பட்டிக்கு 4 இன்ச் வச்சு இப்படி நீங்கள் 2ஆக மடிக்கும் பொழுது அகலம் வந்து 2 இன்ச் வந்துடும். அப்போ தைக்கும் பொழுது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி கட்டும்ல அந்த பக்கம் வந்து 2 இன்ச் அகலம் வச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு வந்துடும். கொக்கி பக்கம் 2 இன்ச்சும் கொக்கி மாற்ற பக்கம் வந்து 4 வைங்க. 2ஆக மடிக்கும் பொழுது உங்களுக்கு 2 இன்ச் வந்துடும். இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவளப்பாக இருக்குது. இந்த கிளாத் வந்து ரொம்ப அப்படியே மடிக்கும் பொழுதே நலன்னு போகுது துணி வந்து. நான் இப்போ உள்ள வெளியே டிசி கட்டியால் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே இதே போல் டிசி கட்டியால் மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த கரைபாகம் லைட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கரையை வச்சு அடையாளத்தை பாருங்கள். கரைபாகம் லைட்டாக இருக்கும். உங்களுக்கு திக்காக இருக்கிறது வெளிப்பக்கம், லைட்டாக இருக்கிறது உள்பக்கம். அதே போல் நீங்கள் அடையாளம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதே போல் இப்படி மடிச்சுக்குவோம்.
பாருங்கள் எவ்வளோ வலுவழுப்பாக, மடிக்கிறதுக்கே வர மாட்டேங்குது. ரொம்ப வலுவழுப்பாக இருக்குது துணி வந்து. இதே போல் இப்படி நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். 2ஆக மடிச்சுட்டு நல்லா ஏற்றம் இறக்கம் இல்லாமல் மடிச்சுக்கணும். எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லன்னு வலுவழுப்பாக போச்சுன்னாலும் சரி, நீங்கள் பயப்படாமல் தாராளமாக கட் பண்ணுங்கள். இப்போ பேக் பார்ட் அளவு அப்படியே தூக்கி போட்டுப்போம். பேக் பார்ட் அளவு அப்படியே தூக்கி போட்டு உங்கள்கிட்ட ஊக்கு இருந்தால் பின் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நழுகுச்சு அப்படின்னாலும் சிரமம், அதனால தான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் எனக்கு போதும், பேக் பார்ட்டுக்கும் போதும். கிளாத் வந்து போதும். இந்த சைடு இருக்கிறது கைக்கு பட்டிக்கெலாம் சரியாக வந்துடும். இப்போ நான் ஊக்கு போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டே கட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட் போனோம், கிரேப் சில்க் புடவையோட கிளாத்து இதே போலலாம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் லைனிங் கிளாத்தை மேலே போட்டு நீங்கள் புடவையோட துணியை நல்லா 1 இன்ச் தாராளமாகவே விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தைக்கிறப்ப கொஞ்சம் நழுகுச்சுனாலும் வந்து துணி சரியாக வரும். பாருங்க 1 இன்ச் அளவு வச்சு இப்போ நான் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு இந்த கரை தெரியுதுங்களா, இதோட கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு இதே போல் வைங்க. இதே போல் அளவு வச்சு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டே வெட்டுங்க. ரொம்ப நீங்கள் ஒட்டில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் நழுகிருச்சு அப்படின்னாலும் இப்போ நம்ம பிரித்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். துணி நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம தாராளமாக தைரியமாக கட் பண்ணி தைச்சிடலாம். பாருங்க இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வேலை முடிஞ்சது. அடுத்து கை கிளாத். கை கட் பண்ணும் பொழுதும் இதே போல் தான். இதுலேயே வந்து கைக்கு இப்போ 2 பக்கமும் எனக்கு கிளாத் இருக்கிறதுனால நான் 2ஆக மடிச்சுக்கிறேன். இதே போல் மடிச்சுட்டு ஆல்ரெடி நம்ம கை கட் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த லென்த் அப்படியே அளவு வச்சுக்க வேண்டியதான். இதே போல் வச்சுட்டு அதை விட எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். இந்த ஷேப்பில் அப்படியே எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கணும். இப்போ கைக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்து மறுபடியும் இதே போல் மடிச்சிக்கிங்க பட்டி கிளாத். இப்போ புடவையோட துணி பட்டி கிளாத்துக்கு எனக்கு போதுமானதாக இருக்குது. துணி வந்து தாராளமாக இருக்குது. இப்போ இனிமேல் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. ஃப்ரண்ட்டு தனியாக, பேக் தனியாக, பட்டி கிளாத்துக்கு தனியாக, அது இல்லாத கைக்கு தனியாக, இப்படி தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. கொசுறு எதுவுமே இதில் இருக்கக்கூடாது. அது கொசுறு துணியெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளே வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் அந்தந்த துணியும் பார்ட்டாக தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ நான் கை ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ நான் உள்ளே வெளியே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ வெளிப்புறம் தெரியுதுங்கள, வெளிப்புறத்தை நம்ம அடியில் வச்சுக்கணும். லைனிங் கிளாத்தை இப்போ மேலே வைக்கணும். இப்போ இந்த குடஞ்சி கட் பண்ணனதும் ஒன்றா வர மாதிரி கை தைக்கணும். இப்போ நம்ம அடியில் மடிச்சு அடிக்கிறதுக்கு எவ்வளோ சிசர் கட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு நேராக டிசி கிட்டியெல்லாம் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இப்போ தையல் ஓட்டிக்கலாம். இப்போ தையல் ஓட்டிட்டு அதே போலயே இன்னொரு கையும், இந்த கையும் தையல் ஓட்டிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு மடிக்கிறதுக்கு விட்டுருக்கோமோ அதுக்கு நேராக தையல் ஓட்டிக்கலாம். இப்போ இதே போல் தையல் ஓட்டிட்டு அடுத்து படிமான தையல். நல்லா நகத்தால கீறி விட்டு படிமான தையல் ஓட்டுங்க. இந்த கைக்கும் படிமான தையல் ஓட்டிக்கலாம். படிமான தையல் ஓட்டிட்டு
இப்போ மறுபடியும் இப்படி மடித்து அப்படியே லைனிங் கிளாத் மேலேயே ஓரமாக தையல் ஓட்டிட்டு வரணும். பாருங்க, லைனிங் கிளாத் மேலேயே அப்படியே நான் ஓரமாக தையல் ஓட்டிட்டு வந்துடுறேன். இதே போல் அப்படியே ஓரமாக தையல் ஓட்டுங்க. பாருங்கள், இவ்வளோ துணி இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு அப்படியே கரெக்டாக வந்துடுது. எப்பயுமே ரொம்ப நீங்கள் லைனிங் கிளாத் கட் பண்ணும் பொழுது ஒட்டை பிடிச்சி கட் பண்ணாதீங்க. சாஃப்ட் பூனம், கிரேப் சில்க் புடவை இதே போல் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடுங்க, கிளாத்தை விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு கையும் கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுத்துட்றேன். இந்த கைக்கும் அதே போல ஓரமாக படிமான தையல் ஓட்டிட்டு சுற்றிக்கும் தையல் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். மறுபடியும் இன்னொரு தையல் ஓட்டுங்க. ஏன்னா ரெட்டை தையல் போட்டிங்கன்னா தான் கைக்கு பார்க்க ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். ஒரு தையலோட விடாதீங்க, 2 தையல் ஓட்டுங்க. ஓட்டிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணணும். பாருங்கள், லைட்டாக பிசுறு தெரியுது பாருங்கள். துணி நலுகுது. சிசரில் கட் பண்ணும் பொழுதே நலுகிறதுனால லைட்டாக அந்த பிசுறு தெரிகிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்து அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கையோடைய வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தைச்சிருவோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு பேக் பார்ட்டு தைச்சிட்டா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக் பார்ட்டுக்கும் அதே போல் உள்ளே வெளியே செக் பண்ணிக்கணும். இப்படி பளிச்சுன்னு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு டிசி கட்டியல். அதுக்கு தான் நீங்கள் எப்பயுமே மார்க் பண்ணிக்கிங்க. மேல்புறத்தை வந்து புடவையோட கிளாத்தை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம திருப்பி தைக்கணும். இப்போ இந்த ஷேப்பில் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி ஊக்கு இருந்தால் இதே போல் பின் போட்டு குத்திக்கிங்க. நலுகாமல் இருக்கிறதுக்காக தான் ஊக்கு போட்டு குத்திக்கிங்க. ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி முடியும் வரையே ஒரு 1/4 இன்ச்சில் அப்படி வந்துடணும். கிளாத்தை பார்த்து பொறுமையாக தைக்கணும். கொஞ்சம் நலுகிருச்சு அப்படின்னாலும் அப்புறம் ஏற்றம் இறக்கங்கிறது இருக்கும். பார்த்தீங்கன்னா துணி வந்து படிமானமாக இருக்காது. அவ்வளோதான். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த தையலுக்குள்ளேயே இந்த மாதிரி சிசர் கட்டு கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நுனி சிசரால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிசர் கட் கொடுத்துட்டு அப்படி திருப்பிக்க வேண்டியதான். இதே போல் திருப்பி ஓரமாக தையல் ஓட்டிக்கிறேன். நல்லா இதே போல் ஓரமாக தையல் ஓட்டிக்கிங்க. ஓரமாக தையல் ஓட்டுறதுக்கு முன்னாடி அடி துணியை கீழே நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டு மேல் துணியை லூஸ் கொடுத்து அப்படி தைங்க. அப்போ தான் உங்களுக்கு சமமாக வரும். அடி துணியை பிடிச்சி ரொம்ப இழுக்காதீங்க. இதே போல் தையல் ஓட்டிட்டு இப்போ சுற்றி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இனிமேல் சுற்றிக்கு நம்ம தையல் ஓட்டிட்டு வந்துட வேண்டியதான். நல்லா இப்படி தையல் ஓட்டிட்டு கையாலேயே இதே போல் பண்ணுங்கள், சமமாக வர மாதிரி. இதே போல் தையல் ஓட்டிக்கணும். தையல் ஓட்டிட்டு மறுபடி இந்த ஷேப்பில் தையல் ஓட்டி முடிச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டேன் பாருங்கள் தையலுக்காக, அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா தெரிகிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு
அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸில் ஃபுல்லுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ மடிச்சடிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடியும் இன்னொரு மடிப்பு. நம்ம அடிப்பாட்டை மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சோம் பார்த்தீங்களா, அதே போலயே நீங்கள் 2 இன்ச் அளவு வச்சிங்கன்னா 2 இன்ச் மடிங்க. அப்படி 1.5 வச்சிங்கன்னா 1.5 இன்ச்சில் மடிச்சடிச்சிங்க. மடிச்சடிச்சுட்டு நல்லா இந்த நெக்கை வந்து நல்லா நகத்தால் அப்படி கீறி விட்டு ஷோல்டரை சென்டர் பண்ணுங்கள். ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிக்கணும். இப்போ நான் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வர வர அப்படியே மெலிஷாக கொண்டு வந்துடணும் தையல் ஓட்டி. அதே போல் இந்த ஷோல்டரையும் சென்டர் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வர வர அப்படி மெலிசாக கொண்டு வந்து முடிச்சிருங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருக்கோம் ப்ளவுஸ் கட் பண்ணும் பொழுது. அதனால் 2 பக்கமும் 1/4 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தைச்சி முடிக்கும் பொழுது சரியாக அளவு வந்துடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கும் பொழுது இந்த பக்கம் அச்சு தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே அந்த அச்சை வரைங்க. ஏன்னா 2 பக்கமும் நீங்கள் அடையாளப்படுத்தணும்ல, அதனால் அப்படியே அந்த அச்சு மேலேயே அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு இப்போ இந்த வெளி துணியை எடுத்துக்குங்க. வெளி துணியை எடுத்துகிட்டு உள்ளே வெளியே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். புடவையோட கிளாத்தில் உள்ளே வெளியே இருக்கான்னு செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ லைனிங் கிளாத்தை மேலே வைங்க. இந்த பக்கமும் லைனிங் கிளாத்தை மேலே வைங்க. அப்போ தான் நமக்கு கழுத்து ரெண்டும் சமமாக ஒரே பக்கமாக இருக்க மாதிரி வரும். இல்லைனா மாறி மாறி வந்துடும், ஃப்ரண்ட்டு தட்டு மாறி மாறி வந்துடும். செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் தையல் ஓட்டிட்டு வந்துடுறேன். ரவுண்ட் ஷேப்பில் அப்படி தையல் ஓட்டிட்டு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி முடிங்க. பாருங்கள், இது போல் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கமும் நெக்கை தைச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் மாறாமல் இருக்கும், அதனால தான். இதே போல் தைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர பீஸரை கட் பண்ணி எடுப்போம். எக்ஸ்ட்ரா வர பீஸரை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிசர் கட் கொடுத்துக்குங்க. ஏன்னா நீங்கள் சிசர் கட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கழுத்து வந்து அந்த அமைப்பு வந்து சரியாக வரும். இப்போ பாருங்கள், திருப்பி பாருங்கள், சிசர் கட் கொடுத்துட்டு இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வளைவு சரியாக வந்துடும். அப்படியே நம்ம ஓரமாக தையல் ஓட்டிட்டு வந்துட வேண்டியதான். பாருங்கள், அந்த நெக்கு ஓரமாக. அடுத்து ஷோல்டர்கிட்ட, அடுத்து ஆம்கோல் கிட்ட நல்லா ஓரமாகவே தையல் ஓட்டி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு தையல். இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம், அனைத்து கிளாத்தும். அவ்வளோதான். இப்போ எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுத்துக்கலாம். இந்த பக்கமும் அதே போல தான். அப்படியே திருப்பி விட்டு தையல் ஓட்டுங்க. நல்லா ஓரமாக அதே போல் தையல் ஓட்டிட்டு அப்படியே ஓரமாக ஃபுல்லுமே தையல் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தையல் ஓட்டிட்டு நீங்களே பார்த்தீங்களா, இப்போ இந்த இந்த கிரேப் சில்க் புடவைக்கு நான் எவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பாருங்கள். இவ்வளவு எக்ஸ்ட்ரா விடவும் தான் எனக்கு தைக்கிறதுக்கு கடன்னு தைக்க முடியுது. இதே நீங்கள் ஒட்டில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டிங்கனாலும் 1/2 இன்ச்சு விட்டிங்கனாலும் உங்களுக்கு அவ்வளோக்கு சரி வராது. அதனால் எப்பயுமே நல்லா 1 இன்ச் பக்கம் விடுங்க, எக்ஸ்ட்ரா நிறைய விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ டாட் பிடிக்க இன்னொரு பக்கம் டாட் பிடிக்கும், அடையாளப்படுத்திட்டு இப்போ டாட் பிடிச்சிருவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா ரஃப் அடித்தே தொடங்குங்க. ரெண்டு தையல் ஓட்டிக்கிங்க. மெயின் டாட்டுக்கு மட்டும் நல்லா 2 தையல் ஓட்டிக்கணும். இப்போ சென்டர் டாட், இப்போ சென்டர் டாட் ஓட்டிட்டு அடுத்து ஆம்கோல் டாட்.
ஆம்கோல் டாட் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒன் சைடு இப்போ நான் டாட் பிடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ கப் ஷேப்பும் எடுப்பாக நல்லாயிருக்கு பார்க்க. இப்போ இந்த பக்கமும் அதே போல் மறுபடியும் இன்னொரு தையல். அடுத்து சென்டர் டாட். சென்டர் டாட் பிடிச்சிட்டு அடுத்து நம்ம ஆம்கோல் டாட் பிடிச்சிக்கலாம். அடுத்து இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும் பொழுது மெயின் டாட்டை பார்த்த மாதிரி பிடிங்க. 2 தையல் ஒட்டிக்கிங்க. எப்பயும் டாட் வந்து பிரியாமல் இருக்கும், அதனால தான். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு டாட்டு. நல்லா இப்படி நகத்தால் கீறி விட்டு இப்படி பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்க. அடுத்து பட்டி அளவு. பட்டி அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் லைனிங் கிளாத் வந்து ஒரு பக்கத்துக்கு 2 பீஸ் வச்சுற மாதிரி, அந்த புடவையோட இந்த கிரேப் சில்க் புடவையோட கிளாத்தும் 2 கிளாத், ஒரு சைடுக்கு 2 கிளாத். அப்போ உள்ள லைனிங் கிளாத் வந்து 2 பீஸும், புடவையோட கிளாத் வந்து 2 பீஸும் நான் இப்போ அளவு வச்சுக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்பயும் நீங்கள் தைக்கும் பொழுது பட்டி வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். கஸ்டமருக்கும் அவங்களுக்கு போடும் பொழுது நல்லா ஃபிட்டிங்காக நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த லைனிங் கிளாத் எந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே போலயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடும் அப்படியே இந்த லைனிங் கிளாத்தை மேலே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ டாட் பிடிச்சிருக்கோங்கள்ல, அந்த பக்கம் வந்து எப்படின்னா, அடியில் லைனிங் கிளாத்தை வைங்க. மேலே வந்து இந்த உள்ள வெளியே முதல்ல ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். இந்த கோடுலாம் தெரியுதுங்களா, அந்த கோடு தெரியுறது உள்ளே போகிற மாதிரி நான் செக் பண்ணிக்கிறேன். உள்ள வெளியே பார்த்து தான் நம்ம வைக்கணும். இப்போ எனக்கு உள்ள வெளியே சரியாக இருக்குது. இப்போ அடியில் வந்து லைனிங் கிளாத் 2 பீஸும், மேலே வந்து இந்த கிரேப் சில்க் புடவையோட கிளாத்தை 2 பீஸும் நான் இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அடியில் 2 கிளாத் லைனிங் கிளாத்து, மேலே வந்து 2 கிளாத் வந்து இந்த ப்ளவுஸோடைய இந்த கிரேப் சில்க் புடவையோட இதுவும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பார்க்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. இப்போ பிசுறுங்கிறது தெரியவே தெரியாது உங்களுக்கு. மேலேயும் ஃபினிஷிங் நல்லா வந்துடும், உள்ளேயும் உங்களுக்கு நீட்டாக பிசுறு எதுவுமே தெரியாது. இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் சைடும் பிசுறு இல்லாமல் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இந்த பக்கம் அதே போல் தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அடியில் டாட்டு தெரியுதுங்களா, அந்த டாட்டை முதல்ல நல்லா இப்படி மடித்து விடுங்க. பாருங்கள், இதே போல் இப்படி மடித்து விட்டு தான் தையல் ஓட்டணும். இப்படி மடித்து விட்டுட்டு அந்த டாட் பக்கம் வந்து லைனிங் கிளாத் 2 பீஸ் கொடுத்துருக்கேன். மேல் பக்கம் இந்தாண்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா புடவையோட கிளாத் 2 பீஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்க்க எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்துடுச்சுன்னு. இப்போ இதே போல் கையில் நல்லா அப்படி நெகத்தால் கீறி விடுங்க. நெகத்தால் நல்லா அப்படி கீறி விட்டு நம்ம படிமான தையல் ஓட்ட போகிறோம். எப்பயுமே வந்து உங்களுக்கு இந்த சாப்பிட்டு போனால் இதே போல் இருக்குல்ல, கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நம்ம நல்லா படிமான தையல் ஓட்டி சுற்றி தையல் ஓட்டிடணும். இந்த பக்கமும் அதே போல் நான் படிமான தையல் ஓட்டுறேன். அவ்வளோதான். இதே போல் படிமான தையல் ஓட்டிட்டு அந்த பட்டி கிளாத்தை சுற்றி இதே போல் தையல் ஓட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு துணி வந்து நழுகாமல் இருக்கும். அதனால தான் பட்டி கிளாத்தை சுற்றி இதே போல் தையல் ஓட்டிட்டு கொஞ்சம் சைடில் இந்த பிசுறுலாம் தெரியுதெல்லாம் அப்படி நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில்
எல்லாமே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்து இந்த பக்கம் சுற்றி தையல் ஓட்டுங்க நழுகாமல். இதே போல் தையல் ஓட்டிட்டு இது எக்ஸ்ட்ரா வர பீஸில் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக சிசர் கட்டு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் அப்படி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் நான் ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறேன். இந்த பக்கமும் அதே போல் ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷோல்டர்கிட்ட வந்து பிசுறு வந்து தெரியாமல் இருக்கணும். இப்போ பட்டி கிளாத்துக்கு எப்படி பிசுறு தெரியலையோ இங்கே லைட்டாக அப்படி ஒரு மடி படிங்க, இந்த பக்கமும் லைட்டாக அப்படி ஒரு மடி படிங்க. அந்த பிசுறு அப்படியே உள்ளே நகர்த்தி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான முறை தான். இதே ஷோல்டர் பிசுறு தெரியாமல் இருக்கிறது வேறு ஒரு முறை இருக்குது. அது வந்து உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இதே போல் நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வந்து அவசரமாக தைக்கும்பொழுது இப்படி மடிச்சிக்கிங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பிசுறு வராது. அவ்வளோதான். பாருங்க, கொஞ்சம் கூட பிசுறே வரல. அப்படியே பாருங்க, இப்படி உள்ளே தள்ளி விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த சைடு, அவ்வளோதான். இதே போல் அப்படி நீங்கள் தையல் ஓட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பிசுறுங்கிறது தெரியாது கொஞ்சம் கூட. ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதே போல் இப்படி வச்சு பாருங்கள். இதே போல் இப்படி வச்சு பார்க்கும் பொழுது லைட்டாக உங்களுக்கு இந்த பிசுறு தெரிஞ்சால் கட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த பிசுறு தெரியுதுங்களா, இதை கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த சைடில் அப்படியே வச்சு பார்த்துட்டே வாங்க. சைடில் வச்சு பார்த்துட்டே வந்துட்டு இந்த பட்டி கிளாத்துக்கிட்ட எவ்வளோ கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அங்கே சிசர் கட்டு கொடுத்துக்குங்க. அதே போல் இந்த பக்கமும் இதே போல் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் வருதோ அதை சிசர் கட்டு கொடுங்க. கொஞ்சம் பிசுறு இருந்தாலும் இப்படி கட் பண்ணி சேவ் கொடுத்துக்குங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துக்கு நேராக சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே மடிச்சடிக்கணும். அதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸில் அந்த கொக்கி பட்டியோட லென்த்து வி பட்டியோட லென்த்து வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்து பார்க்கணும். பாருங்கள், இது வர வருது எனக்கு வி பட்டியோட லென்த்து, இது வர வருது. அதுக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே போல் ரெண்டையும் சமமாக வச்சு லென்த்து வந்து ஏற்றம் இறக்கம் வராமல் சமமாக வச்சு இதே போல் சிசர் கட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அடியில் மடிச்சடிக்க. ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடி இன்னொரு மடிப்பு, அவ்வளோதான். இப்போ பட்டி கிளாத்தோடைய வேலை நமக்கு முடிஞ்சுது. நீங்கள் பட்டி கிளாத் இதே போல் நம்ம ட்ரை பண்ணும் பொழுது பாருங்கள், உள்ளேயும் உங்களுக்கு பிசுறு தெரியல, வெளியே பார்க்குறதுக்கும் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், கஸ்டமர் போடும் பொழுதும் நல்லா ஃபிட்டிங்காக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த பக்கமும் அதே போல் தான். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடி ஒரு மடிப்பு. இது எக்ஸ்ட்ரா பட்டி கிளாத் தெரியுதுங்களா, அதை நான் மடிச்சடிச்சுக்கிறேன். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைடு ஏற்றம் இறக்கம் வரவே வராது. கொஞ்சம் கூட உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கத்துக்கு வேலையே இருக்காது. அவ்வளோதான். இப்போ பட்டி கிளாத்தோடைய வேலை முடிஞ்சிருச்சு. 2 பக்கமும் ஏற்றம் இறக்கம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே செக் பண்ணுங்கள். கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் ஏற்றம் இறக்கம் வருதான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம தையல் ஓட்டணும். இப்போ நான் கொக்கி பக்கம் தான் நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். கொக்கி கட்டுவோம்ல, அந்த பக்கம் கொக்கி கட்டுற பக்கத்தில் 2ஆக மடித்து நம்ம 2 இன்ச்சில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை 2ஆக மடித்து நம்ம தையல் ஓட்டும் பொழுது 1 இன்ச் அளவு கிடைக்கும் நமக்கு. அப்படியே அந்த 1 இன்ச்சையும் இப்போ படிமான தையல் ஓட்டுங்க. படிமான தையல் ஓட்டின பிறகு கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். நெக்கு கிட்டையும் அடியிலையும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். அப்படியே ஒரு மடித்து மறுபடியும் ஒரே மடிப்பு, அவ்வளோதான். கொக்கி பக்கம் வேலை நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அடியிலையும் கொஞ்சம் மடிக்கணும். பிசுறு தெரியாமல் இருக்கணும்னா அடியிலையும் கொஞ்சம் இதே போல் இப்படி மடித்து தையல் ஓட்டுங்க. இப்படி இதே போல் தையல் ஓட்டிட்டு அடுத்து இது வந்து கொக்கி பக்கம், இது வந்து வி பக்கம் வந்து மாற்றுற மாதிரி
லெஃப்ட் சைடு வந்து கொக்கி பக்கம், ரைட் சைடில் வந்து வி பக்கம் எனக்கு வருது. இதே உங்கள் ஏரியாவில் எப்படியோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் ஓட்டிக்கிறேன். தையல் ஓட்டிட்டு இந்த கழுத்து பக்கமும் அதே போல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அப்படியே தையல் ஓட்டிக்கலாம். தையல் ஓட்டிட்டு கழுத்து சைடு இப்படி மடிங்க. மடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு ஓரமாக தையல் ஓட்டுங்க. இந்த ஓரத்தில் இதே போல் தையல் ஓட்டிட்டு இப்போ நம்ம வி பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 5 இது மட்டும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கிங்க. நம்ம 5 கொக்கி கட்டுற மாதிரி இதே போல் அடையாளப்படுத்திங்க போதும். எவ்வளோ சின்ன பட்டியாக இருந்தாலும் சரி 4லாம் வைக்கக்கூடாது. 5க்கு கம்மி யாருக்குமே யாராக இருந்தாலும் சரி யாருக்குமே வந்து 5க்கு கம்மி வச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வீப்பட்டி ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 4லாம் வைப்பீங்க. 4லாம் வைக்கவே கூடாது. மினிமம் வந்து 5 இது வைங்க. இப்போ வீப்பட்டி நம்ம தச்சு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வீப்பட்டி வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் நெக்கு கிட்ட ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் இன்னொரு தையல் சுற்றி இதே போல் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இந்த ஷோல்டர் வந்து பேக் பார்ட்டுக்கு வர மாதிரி மடிச்சிக்கிங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடாது, பேக் பார்ட்டுக்கு வர மாதிரி மடிச்சிக்கிங்க. மடித்து அப்படியே தையல் ஓட்டிகிட்டே வாங்க. அடிநூல் கொஞ்சம் சிக்கிடுச்சு. நீங்கள் நூல் மட்டும் போடும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைனிங் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க மெயினாக வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து வேறு கலர் கொடுப்பாங்க. வெளியில் என்ன கலர் துணி இருக்கோ லைனிங் ப்ளவுஸ் வந்து அந்த புடவையோட துணி என்ன கலர் நூல் இருக்கோ அந்த நூல் போட்டுக்குங்க. லைனிங் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ப்ளூ இருக்குது, நான் க்ரீன் தான் போட்டிருக்கேன். வெளியில் என்ன கலர் இருக்கோ அதுதான் நம்ம கரெக்டாக நூல் போட்டு தைக்கணும். உள்ள லைனிங் கிளாத்தை கணக்கு பண்ணி எப்பயுமே நூல் வாங்காதீங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் 2 தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ 2 தையல் ஓட்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம கை தான் ஜாயின் பண்ண போகிறோம். கை ஜாயின் பண்ணும் பொழுது குடஞ்ச பாகம் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரணும். அதை நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கை வந்து நமக்கு போதுமா அல்லது கம்மியாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அப்புறம் கை ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், நான் குடஞ்ச பாகத்தை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் மாற்றி வந்து தைச்சிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வந்துடும். எப்பயும் நம்ம கை இணைக்கும் பொழுது ஒரு பக்கத்துக்கு ஒரு 2 தையல் ஓட்டணும். நீங்கள் ஒரு தையல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் போடும் பொழுது அப்புறம் ஒரு 2-3 டைம்லேயே தையல் விட ஆரம்பிச்சிடும். அதனால் கைக்கு மட்டும் எப்பயுமே மறு தையல் போடுங்க கை இணைக்கும் பொழுது. அதே போல் இந்த பக்கம் இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பவர் மிஷின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலில் மிதித்து தைக்கிறது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பதட்டம் இல்லாமல் நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியான முறையில் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க பெடல் மிஷினில் தைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு 3 ப்ளவுஸ் தாராளமாக தைக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இதே போல் இப்போ மறுபடியும் தையல் ஓட்டுங்க. வெளிப்பக்கத்தில் இப்போ நான் தையல் ஓட்டுறேன் பாருங்கள். இந்த கையை 2ஆக மடித்து அப்படியே அடியிலேருந்து பாருங்கள் இப்படி வெளிப்புறமாக அந்த புடவையோட கிளாத் மேலே வச்சு இதே போல் இப்படி தையல் நெட்டுக்கும் ஓட்டிட்டு வாங்க. எதனால் இப்படி நான் தையல் ஓட்ட சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் பிசுறு கொஞ்சம் கூட தெரியாது. இதே போல் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
ஆல்ரெடி இவங்க வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உள்ளேயும் வந்து துணி அதிகமாக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஓவர்லாக் மிஷின் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பாருங்க, அப்படி மேல்புறமாக அப்படி வச்சு ஒரு 1/4 இன்ச் மட்டும் தையல் ஓட்டுங்க. பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் ஒன்றா சைடு இணைச்சி ஃபஸ்ட்டே ஒரு 1/4 இன்ச்சில் தையல் ஓட்டிட்டு இந்த இடத்துல வரும் பொழுது அப்படியே இந்த ஆம்கோல் சைடு தெரியுதுங்களா, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டும் சமமாக வச்சு ஓட்டிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கூட எனக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வரல. இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு கரெக்டாக வருது. இப்போ நீங்கள் திருப்பி பாருங்கள். ப்ளவுஸ் அப்படி திருப்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சைடில் கொஞ்சம் கூட பிசுறு தெரியாது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்துடும். கொஞ்சம் கூட பிசுறு தெரியல பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் அளவு ப்ளவுஸை வச்சுக்கிறேன். அளவு ப்ளவுஸை விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டைட் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு அடி அளவு அளந்துட்டு அடுத்து சைடு அளவு. சைடு அளவு அளந்துட்டு எப்பயும் நீங்கள் சைடில் இணைக்கும் பொழுது இதே போல் செக் பண்ணிவிட்டு தைங்க. அடுத்து ஆம்கோல் அளவு. அளவு ப்ளவுஸை நல்லா அப்படி மடக்கி அந்த கை சுற்றளவை மடக்கி இதே போல் அளவு வச்சு பார்க்கணும். இப்போ எனக்கு சரியாக இருக்குது. அடுத்து முன்கை அளவு. முன்கை அளவு இதே போல் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு டிசி கட்டியில் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக தையல் ஓட்டிக்கிறேன். எப்பயும் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும் பொழுது ஒரு பக்கத்துக்கு 3 தையல் ஓட்டுங்க. 2 தையல் ஓட்டாதீங்க. எப்பயும் 3 தையல் ஓட்டி கொடுங்க. கஸ்டமருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வெயிட் போடும் பொழுது பிரிச்சுக்குவாங்க. அதனால தான். இப்போ நான் ஒரு பக்கத்துக்கு 3 தையல் ஓட்டிட்டேன். அதே போல் இந்த சைடும். ஃபஸ்ட்டு கையளவு ரெடி பண்ணிவிட்டு இந்த ஓரமாக ஃபஸ்ட்டு நான் ஒரு தையல் ஓட்டி எடுத்துக்கிறேன். ஃபினிஷிங் நல்லா இருக்குங்கிறதுக்கு அந்த ஓரமாக தையல் ஓட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த சைடில் அளவு வச்சோம் பார்த்திங்களா, அதே கையளவு இந்த பக்கம் வச்சுட்டு அதே ஆம்கோல் அளவு இந்த பக்கம் வைக்கணும். ஃபஸ்ட்டு கையளவை செக் பண்ணுங்கள். கையோடைய முன் சுற்றளவு செக் பண்ணிவிட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவு செக் பண்ணுங்கள். ஆம்கோல் சுற்றளவு செக் பண்ணிவிட்டு அடுத்து தான் சைடு அளவு வரணும். அடுத்து சைடு அளவு. அவ்வளோதான். இதே போல் செக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம 3 தையல் ஓட்டிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு லூஸ் டைட் இருந்தாலும் பிரிச்சுக்குவாங்க. ஒரு பக்கத்துக்கு 3 தையல் ஓட்டிக்கிங்க இதே போல். அவ்வளோதான். இப்போ ஓட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்க உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அதே போல் இந்த பக்கமும். பாருங்கள், கொஞ்சம் கூட நமக்கு சைடு ஏற்றம் இறக்கங்கிறது வராது. பார்க்க பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் ரொம்ப ஒரு ஈஸியான முறையில் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா